ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓட்டர் ஐடியில எப்படி மொபைல் நம்பர் ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேங்க் யூ. வந்து இந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பர்ங்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா, நெக்ஸ்ட் வந்து இந்த இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ, அது வந்து நீங்க டைப் பண்ண அவசியம் இல்ல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து கேப்டச்சா டைப் பண்ண சொல்றாங்க. ஸோ, அந்த கேப்டச்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் தான் கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து கேட்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா, உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து அவங்க கேட்பாங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து லாகின் பர்ப்பஸ்க்காக இந்த பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் பண்ணிக்கோங்க. குடுத்ததுக்கப்புறமா ரெக்வெஸ்ட் ஓடிபிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்வெஸ்ட் ஓடிபி குடுத்தீங்கன்னா, ஓடிபி சென்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ அந்த ஓடிபி வந்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. வெரிஃபை குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பாப்பப் வந்து இது ஓப்பன் ஆகும். யூ ஆர் சக்சஸ்ஃபுல்லி சைன்ட் அப். கைண்ட்லி லாகின் வித் யுவர் நியூ கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு காமிக்கும். தென் லாக் குடுங்க. லாகின் குடுத்ததுக்கப்புறமா, நீங்க அங்க எந்த மொபைல் நம்பர் குடுத்து நீங்க சைன் அப் பண்ணீங்களோ, அந்த மொபைல் நம்பர் வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாஸ்வேர்ட். அங்க நீங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அந்த பாஸ்வேர்ட் சேம் அப்படியே குடுத்துக்கோங்க. அதே மாரி தான் இங்க கேப்டச்சா கேட்கும். அந்த கேப்டச்சா என்டர் பண்ணிக்கோங்க. குடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி குடுங்க. இப்போ ஓடிபி வந்து ஜெனரேட் ஆயிரும். அகைன் அதே மாரி ஓடிபி வந்து குடுங்க. குடுத்துட்டு வெரிஃபை அண்ட் லாகின் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க அங்க என்ன நேம் குடுத்தீங்களோ, அந்த நேம் தான் இங்க வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ரொஃபைலு, இந்த பாஸ்வேர்ட் வேணும்னா நீங்க இதில சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இ எபிக் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இடத்துல ஃபார்ம்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துல ஃபார்ம் 8ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அது வந்து ஆதார் எலக்ட்ரான்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து உங்களோட ஓட்டர் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க நம்பர். ஓகேங்களா? என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட நேம் அண்ட் தென் அவங்களோட ரிலேட்டிவ் அதாவது ஃபாதர் நேம் அது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அது ஓகே கரெக்ட்டா இருந்ததுன்னா, ஓகே குடுத்துக்கோங்க. ஓகே குடுத்துட்டு, இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓகே குடுங்க. குடுத்துட்டீங்கன்னா, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத டிக் பண்ணிக்கோங்க. அத டிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல மொபைல் நம்பர் காமிக்கும். அந்த இடத்துல வந்து எந்த மொபைல்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மொபைல் நம்பர் வந்து குடுங்க. குடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பிளேஸ்ன்னு காமிக்குது. நீங்க எந்த ஊரோ, அந்த ஊரோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் குடுங்க. எகைன் நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல கேப்டச்சா வந்து டைப் பண்ண சொல்லும். அந்த இடத்துல வந்து அந்த கேப்டச்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி குடுங்க. இப்போ ஓடிபி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபிய வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாரி பேஜ் வந்து ஒண்ணு ஓப்பன் ஆகும் ஃபார்ம். ஓகேங்களா? சப்மிட் குடுத்துருங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டூ சப்மிட் திஸ் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். எஸ் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல அக்னாலஜ்மென்ட் இருக்கும். இந்த அக்னாலஜ்மென்ட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் அக்னாலஜ்மென்ட் குடுத்துருங்க. ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே குடுத்துடலாம். குடுத்துட்டீங்கன்னா, இப்ப நான் எகைன் என்ன பண்ண போறேன்னா, இப்ப வந்து எனக்கு அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்னு நான் வந்து செக் பண்ண போறேன். ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர்ன்னு காமிக்குது பார்த்தீங்களா? இந்த அக்னாலஜ்மென்ட் நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகேங்களா? அந்த அக்னாலஜ்மென்ட் நம்பர் வந்து நீங்க அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் அப்டேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஸ்டேட் கேட்குது. எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னு குடுத்தாச்சு. சப்மிட் குடுத்துட்டேன். ஓகேங்களா? சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன காமிக்குதுன்னா, ஈரோடு அப்டேட்டட் அப்டின்னா, எனக்கு வந்து என்னோட ஓட்டர் ஐடியோட
மொபைல் நம்பர் வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி அது அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்னு நம்ம கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டீங்கன்னா, டவுன்லோடு எபிக் அப்படின்னு குடுங்க. அந்த இடத்துல என்டர் எபிக் நம்பர்ன்னு இருக்கு. அந்த எபிக் நம்பர்ங்கிற இடத்துல உங்களோட ஓடிடி நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குடுத்துட்டு இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துட்டீங்கன்னா, நான் குடுத்த மொபைல் நம்பர் வந்து ஆட் ஆயிருச்சு. ஸோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் நம்பர் அதாவது நம்ம எந்த மொபைல் நம்பர் குடுத்து ஓடிபி ஜெனரேட் பண்ணீங்களோ, அந்த மொபைல் நம்பர் வந்து இங்க அப்டேட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு காமிச்சிரும். லாஸ்ட் 4 டிஜிட் வந்து உங்களுக்கு காமிச்சிரும். ஓகேங்களா? இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். இப்போ ஓடிபி வந்து எனக்கு வந்துரும். ஓகேங்களா? குடுத்துட்டு வெரிஃபை குடுத்துட்டீங்கன்னா, லோட் ஆகும். டவுன்லோட் எபிக்ன்னு இருக்கு. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான ஓடிடி வந்து ஜெனரேட் ஆயிரும். அது வந்து பிடிஎஃப் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா?